அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கிருஷ்ணாவதார அனுபவத்தை செய்த பெரியாழ்வார் கிருஷ்ணனே எழுந்தருளியிருக்கின்ற இடம் என்று சொல்லும்படியாக கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் அணியரங்கன் என்றெல்லாம் மற்ற ஆழ்வார்கள் அனுபவித்தார்களே, அப்படி கண்ணபிரானே எழுந்தருளியிருக்கிற இடம் என்னால் இது திருவரங்கம் பெரிய கோவில் என்று சொல்லும்படியாக எழுந்தருளியிருக்கின்ற அந்த திருவரங்கநாதனை 3 திருமொழிகளாலே அனுபவித்தவர். தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே 5ஆம் பத்து முதல் திருமொழியிலே அந்த பெரிய பெருமாளிடத்திலேயே தம்முடைய மனம், மொழி, மெய் முதலான கரணங்கள் எல்லாம் அவனிடத்திலேயே ஈடுபட்டு கிடக்கிறது என்று தெரிவிக்கின்ற திருமொழி. அதிலே கீழே பாசுரங்களிலே என்ன தெரிவித்தார்? 5 பாசுரங்களிலே என்றால், அதாவது தமக்கு நாக்கிலே தூய்மை இல்லை என்றாலும் அவனை அல்லது நாக்கு அறியாது, ஆகையினாலே அவனை துதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னவர். நடுவிலே என்ன தெரிவித்தார்? நீ என்னை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டாம், நான் உன்னிடத்திலே என்னை கைங்கரியம் கொள்வதற்கு நீ பயப்படவே வேண்டாம், கைங்கரியம் செய்துவிட்டு இவன் கோரை சோறு என்று உணவையும் துணியையும் கேட்கப் போகிறானே என்று நீ அச்சப்பட வேண்டாம் என்று எம்பெருமானை பார்த்து சொன்னார். எம்பெருமான் கேட்கிறான், உலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் உணவு இல்லை என்றால் எப்படி முடியும்? அவர்கள் உணவு இல்லை என்றால் துடிதுடித்து போவார்களே, நீர் மட்டும் எனக்கு உணவு வேண்டாம், எல்லாம் என்னுடைய திருவடிகளே தான் உணவு என்று சொல்லுகிறீரே, அது எப்படி முடியும் என்று எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறான். உடனே ஆழ்வார் அதற்கு பதில் சொல்லுகிறார் 6வது பாசுரத்திலே. நான் முகனை படைத்தானே காரணா கரியாயடியேன் நான் உண்ணானாள் பசியாவதொன்னில்லை ஓவாதே நமோ நாரணாவென்னே எல்லா நாடமெருக்கடச்சாமவேதா நான் மலர் கொண்டுணபாதம் நன்னானான் அவதத்தொருமாகில் அண்ணனக்கவை வட்டினாலே. அந்த எம்பெருமானை முதலிலே விழிக்கிறார். கண்ணா நான் முகனை படைத்தானே காரணா கரியாய் என்று எத்தனை சப்தங்கள். அதாவது கண்ணா என்று சொன்னால் உலகத்திற்கெல்லாம் தலைவன் என்றும் பொருள். கண் என்பதற்கு தலை என்று ஒரு பொருள் உண்டாகினாலே கண்ணா என்றால் அவன்தான் உலகத்திற்கெல்லாம் தலைவன். அது எப்படி தெரிகிறது என்னால், நான் முகனை படைத்தானே, உலகத்தை எல்லாம் படைக்கின்ற கடவுள் என்று சொல்லப்படுகின்ற நான் முகனையும் படைத்தவன் நீ அல்லவா? ஆகினாலே என்ன தெரிகிறது? காரணா என்றால் உலகத்திற்கெல்லாம் காரணம், முழுமுதற் காரணம் நீதான் என்று நன்றாக தெரிகிறது. அதற்கு அந்த காரணத்துவத்திற்கு சேர அவனுடைய திருமேனி எப்படி இருக்கிறது என்றால் கரியாய் என்று அந்த திருமேனி நீர்மை எம்பெருமானுடைய அந்த திருக்கல்யாண குணம் அந்த திருமேனியினுடைய நிறத்திலே தெரிகிறதாம். எப்படி நமக்கு கொடையாக எல்லாவற்றையும் வழங்கிவிட்டு செல்லுகின்ற அந்த மேகமானது கருத்து இருக்கிறதோ, வேண்டிய ஐஸ்வர்யங்களை தன்னிடத்திலே பொதிந்து கொண்டிருக்கிற கடல் கருத்து இருக்கிறதோ, அதுபோல எம்பெருமானும் கருத்திருக்கிறான். ஆயினாலே உலகத்திற்கெல்லாம் முழுமுதற் காரணம் என்கிற அந்த அர்த்தத்தை கண்ணா நான்முகனை படைத்தானே காரணா கரியாய் என்று தெரிவித்தார். அதற்கு மேலேதான் தெரிவிக்கிறார், அடியேன் உண்ணானாள் பசியாவதொன்றில்லை. அடியேனுக்கு இந்த உணவு உண்ணவில்லை என்றால் அன்றைக்கு பசிப்பதே இல்லை என்கிறார். உணவு உண்ணாவிட்டால் எல்லோருக்கும் பசி எடுக்கும். ஆனால் பெரியாழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? எனக்கு உணவு உண்ணாவிட்டாலும் கூட பசியே எடுப்பதில்லை என்று தெரிவித்தார். அப்பொழுது எப்பொழுதுதான் உனக்கு பசிக்கும் என்று கேட்க, அப்பொழுது உணவு உண்ணாவிட்டால் எல்லாரும் அன்றைய தினத்தை பட்டினி நாள் என்று சொல்லுகிறார்களே, உமக்கு எது பட்டினி நாள் என்று எம்பெருமான் கேட்கிறான். உடனே ஆழ்வார் மேலே தெரிவிக்கிறார், ஓவாதேனமோ நாரணா என்பன், எப்பொழுதும் நான் உன்னுடைய திருநாமத்தை இடைவிடாமல் நமோ நாரணா நமோ நாரணா என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்ல முடியாத நாள் என்றைக்காவது ஏற்பட்டால்
அன்றைக்குத்தான் எனக்கு பட்டினி நாள் என்கிறார். உண்ணா நாள் பசியாவதொன்றில்லை, ஓவாதே நமோ நாரணாவென்று எண்ணா நாள் என்று. அப்படி நமோ நாரணாவென்று என்றைக்கு எண்ணவில்லையோ அன்றைக்குத்தான் எனக்கு பசி எடுக்கிறது. ஏனென்றால் என்னுடைய வயிறு நிறைவது இந்த சோற்றாலே அல்லவே, என்னுடைய வயிறு நிறைவது உன்னுடைய திருநாமத்தை சொல்லுவதாலே என்றோ என்று சொல்லி அதற்கு மேலே தெரிவிக்கிறார். உண்ணா நாள் பசியாவதொன்னில்லை, ஓவாதே நமோ நாரணாவென்று எண்ணா நாள். அது மட்டுமல்ல, இரு கெசு சாமவேத நான் மலர் கொண்டு உன பாதம் நன்னாள். நமோ நாரணா என்கிறது திருவஷ்டாட்சரம் என்று சொல்லப்படுகின்ற திருமந்திரம். அந்த திருமந்திரத்தினுடைய விளக்கம்தான் வேதங்கள். அந்த வேதங்கள் யாவை என்னால் ரிக்கு, யஜு, சாமம் என்று 3 வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 3 வேதங்கள். திருமந்திரம், அந்த திருமந்திரத்திற்கு விளக்கமாக இருக்கக்கூடிய அந்த 3 வேதங்கள், இவற்றை நான் சொல்லிக்கொண்டு உன பாதம் நன்னா நாள், உன்னுடைய திருவிடிகளை என்றைக்கு நான் கிட்டவில்லையோ அன்று எனக்கு அவை பட்டினி நாளே, அன்றைக்குத்தான் எனக்கு பட்டினி நாள் என்கிறார். பெரியாழ்வாருக்கு உணவு உண்ணாவிட்டால் பசி எடுக்காது. உணவு உண்ணாத நாள் பசியா, அதாவது பசியோடு கிடக்கிற நாள் அல்ல, பட்டினி நாள் அல்ல. பின்ன எதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாத நாள், அந்த திருநாமத்திற்கு விளக்கமாக இருக்கக்கூடிய வேதங்களை சொல்லாத நாள் என்றைக்கோ அன்றைக்குத்தான் எனக்கு பட்டினி நாள் என்று தெரிவித்தார். அதாவது கீழே என்ன தெரிவித்தார்? அந்த கூரை சோறு இவை வேண்டுவதில்லை என்று தெரிவித்தார் அல்லவா. எனக்கு கூரை சோறு வேண்டாம். பின்ன ஏன்னு கேட்டா அவையெல்லாம் அங்கங்கே அவை போதரும். எதிலே போதரும் என்னால் உன்னுடைய அந்த அடிமை என்னும் அக்கோயின்மை உனக்கு செய்கிற கைங்கரியத்திலேயே அவையும் அடங்கிவிடும். அதைத்தானே அடுத்த பாசுரத்திலேயும் இந்த உலகத்திலே தோட்டம் இல்லவள் தொழு ஓடை என்று யார் யார் வைத்துக் கொண்டு அதையெல்லாம் அனுபவிக்கிறார்களோ அந்த அனுபவம் அத்தனையும் எனக்கு உன் பொன்னடி கீழே என்று தெரிவித்தார். ஆகையினாலே அதன் தொடர்ச்சியாக இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருநாமங்களை எண்ணாத நாள் பட்டினி நாள் என்றும், எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுகின்ற நாள் வயிறு நிறைந்த நாள் என்று அப்படியும் கொள்ள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே 6வது பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 7வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த திருநாமங்களை நான் எண்ணுகிற காலத்திலே என்னுடைய உடம்பிலே எப்படிப்பட்ட மாறுபாடுகள் அடைகின்றன, அப்படியே நான் கண்ணீர் பெருக்குகின்றேன், மயிர்கூச்சல் எரிகிறது எனக்கு, அதிலேயே நான் உருகி போகிறேன் என்று மேலே அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாங்கொலன் ஆகையினாலே உள்ளந்தோர உகந்தனர் வெம்மே உரோமகோபங்களாய் கண்ணநீர்கள் துள்ளந்தோர துயிலென கொள்ளேன் சொல்லாயான் உன்னை தத்துருமானே. எம்பெருமானை அவர் அப்படியே சேவிக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறாராம். இப்படி ஏதோ நாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேனே தவிர இன்னும் உன்னுடைய சேவை எனக்கு கிடைக்கவில்லை. அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது நன்றாக விவரிக்கிறார். வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து, எம்பெருமான் அப்படி க்ஷீராப்தியிலே எப்படி படுத்துக் கொண்டிருக்கிறான், வெள்ளை வெள்ளம் என்கிறார். அதாவது வெள்ளை வெள்ளேர் இருக்கக்கூடிய பார்க்கடல், அந்த வெள்ளம் என்றால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜலம் அல்லது பால் என்று வைத்துக் கொள்வோம். அதன் மேலே என்ன செய்தான் எம்பெருமான் என்னால் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து என்று உனக்கு தகுதியான கைங்கரியம் செய்வதற்கு என்று ஏற்பட்டவனான அந்த ஆதிசேஷன் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம் என்று சொல்லப்பட்ட அந்த ஆதிசேஷன் மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமணையாம் என்றெல்லாம் அவனை சொன்னாரே, அப்படிப்பட்ட பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் என்றால் அதன் மேலே கள்ள நித்திரை என்றால், கள்ள நித்திரை என்றால் உண்மையாக நித்திரை என்றால் தூங்கி விடுவது. ஆனால் அங்கே எம்பெருமான் என்ன செய்கிறான் என்றால் அவன் தூங்கவில்லை, தூங்குவது போல அப்படி பாவனை செய்கின்றான். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் என்கின்றார் நம்மாழ்வார். கள்ள நித்திரை என்றால் உலகத்தை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று அதே சிந்தனையோடு அப்படி கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறானே தவிர அவன் உறங்கவில்லை என்பதைத்தான் கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம். இப்படி நீ திருப்பார்க்கடலிலே அப்படி ஆதிசேஷன் மேலே சயனித்துக் கொண்டு
அப்படி பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனாக இப்படி நித்ராசி ஜாகர்யா என்று சொல்லும்படியாக அப்படி எழுந்தருளிருக்கின்ற அந்த காட்சியை நான் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி காணலாங்கொல் என்று காண முடியுமா என்று ஆழ்வார் ஆசைப்படுகிறாராம் என் ஆசையினாலே. அதனால என்ன செய்கிறேன் என்றால் உன்னுடைய நாமங்களை சொல்லுகிறேன். அதற்கு மேலே என்ன ஆகிறது? உள்ளம் சோர உகந்து எதிர் விம்மி, என்னுடைய உள்ளமானது உருகி போகிறது. அதற்கு மேலே உகந்து எதிர் விம்மி, அது விம்மல் பொறுமலாய் வெளிப்படுகிறது. அதற்கு மேலே கண்ண நீர்கள் துள்ளம் சோரா, என்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் துளி துளியாக அப்படியே பெருகுகின்றது. கண்ண நீர்கள் துள்ளம் சோரா. அதற்கு மேலே உரோம கூப்பங்கள் என்னால் உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த மயிர்கால்கள் எல்லாம் அப்படி குத்திட்டு நிற்கின்றன. அதற்குத்தான் மயிர்கூச்சல் எறிதல் என்று தமிழிலே சொல்லுவார்கள். அது அப்படிப்பட்ட ரோமாஞ்சனம் என்று வடமொழியிலே சொல்லுகிறார்கள். அது பகவானை நினைத்தவாறே அவருக்கு அப்படித்தான் ஆகிவிடுகிறது. ஆஹா, இப்படிப்பட்ட எம்பெருமானை காண வேணும் என்கிற ஆசையினாலே எனக்கு என்ன ஆகிறது? உள்ளம் சோர உகந்து எதிர்விம்மி உரோம கூபங்களாய் கண்ணநீர்கள் துள்ளம் சோர, இப்படி கண்ணீர் பெருகுகின்றபடியினாலே நான் துயின்றாலும் படுத்துக் கொண்டாலும் கூட எனக்கு உறக்கமே வரமாட்டேன் என்கிறது. துயிலன கொள்ளேன் சொல்லாய் யான் உன்னை தத்துருமாறு, யான் உன்னை தத்துருமாறு என்னால் உன்னை கிட்டுமாறு, உன்னை அடைவதற்கு என்ன வழி என்பதை நீயே தெரிவிக்க வேண்டும். உன்னுடைய அந்த திருப்பார்க்கடலிலே சயனித்திருக்கிற அந்த காட்சியை நான் சேவிக்க வேணும். அதற்கு என்ன வழி என்பதை நீயே சொல்லாய் என்று அந்த எம்பெருமானையே பார்த்து ஆழ்வார் கேட்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஆழ்வாருடைய அனுபவம் இன்னமும் கூட தொடர்கிறது. தொடர்ந்து பார்ப்போம்.